சந்திரனும் புன் முறுவலிடும் பரந்த வெளியாம். கட்டு மரங்களும் கலங்கரை விளக்கமும் ஒய்யாரமாய் காட்சியளிக்கும் உயர்ந்த பூமியாம். துறைமுகமும் துடிப்புமிக்க கடலோடிகளும் வீற்றிருக்கும் காவிய மண்ணாம். இயற்கை எழில் கொஞ்சும் எம் முட்டம் நகரில் திரு ஜெரோம் திருமதி திரேசம்மாள் தம்பதியருக்கு முத்தைப்பாக பிறந்த 8 குழந்தைகளில் 4வதாக 6/12/1992 அன்று பிறந்தவர் நம் அருள் பணியாளர் ஜே ஜான் போஸ்கோ. 2 அண்ணன்கள், 1 அக்கா, 1 தங்கை மற்றும் 3 தம்பிகள் என எல்லா உறவுகளையும் தனது உடன்பிறப்புகளாக பெற்றிருக்கிறார். தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்னும் எரேமியாவின் அழைப்புக்கேற்ப நம் பணியாளரின் அழைப்பு அமைந்தது வியப்புக்குரியது. சிறு வயதிலே புனித சூசையப்பரும் அன்னை மரியாளும் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை போன்று அருள் பணியாளரின் பெற்றோரும் இவர் 10/1/1993 அன்று திருமுழுக்கு பெறும்போது இறை பணிக்காக இவரை கடவுளிடம் ஒப்பு கொடுத்தனர். இவரது தாத்தா பாட்டி காலம் சென்ற திரு செல்வநாயகம், திருமதி ஆகத்தம்மாள் ஆகியோர் இவருக்கு சிறுவயது முதலே நல் ஒழுக்கமும் இறை அச்சமும் மானுட பண்புகளையும் சிறந்த முறையில் கற்றுக் கொடுத்தனர். இளம் வயது முதலே கோயிலுக்கு தவறாமல் சென்று திருப்பலியில் பங்கெடுப்பதும் பாலர் சபை, சிறார் பாராளுமன்றம் மற்றும் மறைக்கல்வி ஆகியவற்றில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு இறை ஆளுமையையும் தனித்திறனையும் வளர்த்து கொள்வதில் கருத்தாய் இருந்தார். முட்டம் புனித ஜான் தொடக்கப் பள்ளியில் தன்னுடைய ஆரம்ப கால கல்வியையும் சகல புனிதர்கள் மேல்நிலை பள்ளியில் உயர்கல்வியையும் கற்றார். படிக்கின்ற காலத்தில் கலை மற்றும் விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கினார். சுனாமிக்கு பின்னர் முட்டத்தில் உள்ள புனித வளனார் இல்லத்தில் சில ஆண்டுகள் தன் நண்பர்களோடு தங்கி கல்வியும் ஒழுக்கமும் கற்றார். பள்ளி படிப்பை முடித்த பின்பு அருள்பணி ஜே சூசையாண்டனி அவர்களால் நம் அருள் பணியாளரிடம் உள்ள இறை அழைத்தல் சுட்டிக்காட்டப்பட்டு குருத்துவ வாழ்வில் தேர்ந்து தெளிய அவரால் உந்தப்பட்டார். இறை அழைத்தலில் தெளிவுற்றவராய் முன்னாள் பங்கு தந்தை அருள்பணி சிராஜ் அவர்களால் இறை அழைத்தல் முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் கோட்டாறு மேனாளாயர் மேதகு பீட்டர் எம்ஜியூஸ் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு புனித அலோசியஸ் இளங்குரு மடத்திற்கு புதுமுக குருத்துவ பயிற்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 2010 முதல் 2011 வரை என ஓராண்டு காலம் அருள்பணி யூஜின் அவர்களின் வழிகாட்டுதலில் குருத்துவ பயிற்சி வகுப்புகள் முடிந்த பின்னர் அம்மாண்டு விளை புனித யோவான் மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் 2011 முதல் 2014 ஆண்டு வரை 3 ஆண்டுகள் ஆங்கில பாடத்தில் இளங்கலை பட்டத்திற்காக பயின்று தேர்ச்சி பெற்றார். தொடர்ந்து அருள்பணி பஸ்காலிஸ் அவர்கள் முட்டம் பங்கு தந்தையாக இருந்த பொழுது 2014 முதல் 2016 வரை என 2 ஆண்டுகள் சென்னை பூந்தமல்லியில் உள்ள தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியில் தத்துவவியல் பயின்று பட்டம் பெற்றார். படிக்கின்ற காலத்தில் வார இறுதி நாட்களில் சென்னையில் உள்ள நூம்பல் பகுதிக்கு சென்று குழந்தைகள் மற்றும் இளையோருக்கு கல்வியும் விளையாட்டும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுத்தார். பின்னர் 2016 முதல் 2017 வரை என ஓராண்டு காலம் அருள்பணி லியோன் கென்சன் அவர்களின் வழிகாட்டுதலில் 5 மாதங்கள் கிறிஸ்து நகர் பங்கிலும் 1 மாதம் அருள்பணி அருள்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலில் கோட்டாறு மறைமாவட்ட இயக்கங்களின் ஒருங்கிணையத்திலும் 6 மாதங்கள் அருள்பணி ஸ்டீவன் ஹென்றி அவர்களின் வழிகாட்டுதலில் கோடிமுனை பங்கிலும் சிறப்பாக களப்பணியாற்றி இறைமக்களின் இதயங்களை கவர்ந்தார். அந்நாட்களில் அருள்பணியாளர் பஸ்காலிஸ் அவர்களின் நல் வழிகாட்டுதலும் ஒழுக்கவியல் கற்பிதங்களும் நம் அருள்பணியாளருக்கு குருத்துவத்தை அதிகம் நேசிப்பதற்கு உந்துதலாக அமைந்தது. மதுரையில் உள்ள கிறிஸ்து இல்ல குருத்துவ கல்லூரியில் 2017 முதல் 2018 வரை என ஓராண்டு காலம் ஆன்மீகவியல் பயின்று ஆன்மீக ஆளப்பட்டார். வார இறுதி நாட்கள்
பங்குகளில் பழங்காநத்தம் என்னும் பங்கில் களப்பணியாற்றினார். 2018 முதல் 2022 வரை என சென்னை பூந்தமல்லியில் உள்ள தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியில் 4 ஆண்டுகள் இறையியல் பட்டப்படிப்பு பயின்று தேர்ச்சி பெற்றார். அங்கு படிக்கின்ற பொழுது வார இறுதி நாட்களில் சென்னையில் உள்ள மேட்டுப்பாளையம், ஆரம்பாக்கம் மற்றும் படப்பை ஆகிய பங்குகளில் சிறப்பாக களப்பணியாற்றினார். இந்த நாட்களில் முட்டம் பங்கு தந்தை அருள்பணி அமல்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதல் மிக சிறப்பாய் அமைந்தது. 17/4/2022 அன்று திருச்சி தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் வைத்து மேதகு ஆயர் அந்தோணிசாமி அவர்களால் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார். தொடர்ந்து 4 மாதங்கள் பங்கு மேய்ப்பு பணி சார்ந்த படிப்புகளை சென்னை பூந்தமல்லி தூய நெஞ்சக குருத்துவ கல்லூரியில் முடித்த பின்னர் மேதகு ஆயர் நசரேன் சூசை அவர்களால் கோட்டாறு மறைமாவட்டத்தில் உள்ள வட்டக்கரை பங்கிற்கு பங்கு தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்களின் வழிகாட்டுதலில் திருத்தொண்டு பணியாற்ற அனுப்பி வைக்கப்பட்டார். 6 மாதங்கள் சிறப்பாக திருத்தொண்டு பணியாற்றிய பின்பு மேதகு ஆயர் நசரேன் சூசை அவர்களால் 24/4/2022 அன்று அருள் பணியாளராக அருள்பொழிவு செய்யப்பட்டார். நான் கிறிஸ்துவை போல் என்ற விருது வாக்கோடு தனது அருள்பணி வாழ்வை துவங்கும் நமது புதிய குருவிற்காக அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அவரின் பணி சிறக்க வாழ்த்துவோம். நாவே நிழலிடவே ஈரமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பலிதானை தொடர்ந்திடவே. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினை நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக.
இறைவனின் அரசை நிலைநாட்ட வந்த நம் தலைவன் இயேசுவை போல். தந்தையின் அரசை நிலைநாட்ட வந்த நம் தலைவன் இயேசுவை போல். சென்றிடும் இடங்களில் தீமையினை வென்றிடவும் பலம் தந்திடவும் என்னை அழைத்தார் அன்பு பணித்தார் அவர் பணிதானை தொடர்ந்திடவே. என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பலிதானை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதல் அடைந்திடவும் வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் உயரில்லை எனவான வீர பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார் அன்பு பணித்தார் அவர் பணிதானை தொடர்ந்திடவே. என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே கடவுளால் அழைக்கப்பட்டு தாய் தந்தை அரவணைப்பில் வளர்ந்து உறவினர்களின் பாசத்தில் தவழ்ந்து ஆசிரியர் பெற்றோரின் வழிகாட்டுதல் பெற்று காலம் கனிந்தபோது நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளால் வாழ்வு பெற்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு குருத்துவ பயிற்சி பெற்று அனுபவங்களை வாழ்வாக்கி உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், ஏனெனில் நீ எனக்கு உரியவன் என்ற வார்த்தையின்படி கடவுளுக்கு தன்னை சொந்தமாக்கி நான் கிறிஸ்துவை போல் என்ற விருது வாக்கோடு குருத்துவ அருள் பொழிவு பெற்று இன்று தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றும் அருள் பணி ஜே ஜான் போஸ்கோ அவர்களோடு இணைந்து இத்திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இயேசு கடவுளும் மனிதனும் ஆனவர். மனித இயல்பையும் இறை இயல்பையும் கொண்டிருந்தார். மனிதர் யாவரும் கடவுளைப் போல் வாழ வேண்டும் என்று இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக மனித இயல்பை கொண்டார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதரை போல் மனிதனாக வாழ்ந்தார். மகிழ்ச்சி, துன்பம், இன்பம், துக்கம், வேதனை, சோதனை என அனைத்தும் கொண்ட இவ்வுலகில் வாழ்ந்தார். இறுதியில் தன்னை சிலுவையில் பலியாக்கி தான் மனிதன் என்பதை உறுதி செய்தார். மனிதனும் கிறிஸ்துவை போல் இறையியல்பை அடைய முடியும் என்று நிரூபித்தார்.
நான் கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும், மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்று தனது குருத்துவ பணி வாழ்வை துவங்கும் அருள்பணி ஜே ஜான் போஸ்கோ அவர்கள் நம்மையும் கிறிஸ்துவை போல் மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கின்றார். அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவரது குருத்துவ பணி சிறக்கவும், பணி வாழ்வில் நிலைத்திருக்கவும், இறையாட்சி பணியை தொடரவும் இறைவனை வேண்டுவோம். அவரது பெற்றோர், உற்றார், உறவினர், குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து நாமும் இக்கல்வாரி பலியில் பக்தியோடு பங்கேற்போம். குத்துவிளக்கு ஏற்றுதல். நானே உலகின் ஒளி, என் பின் செல்பவன் இருளில் நடவான் என்ற இறைவனை குத்துவிளக்கில் ஒளியாக ஏற்றி வைக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதல் திரியில் ஒளியேற்ற புதிய குரு அருட்பணி ஜே ஜான் போஸ்கோ அவர்களை அன்பாய் அழைக்கிறேன். இரண்டாம் திரியில் ஒளியேற்ற அருட்பணியாளரின் பெற்றோர் திரு ஜெரோம், திருமதி திரேசம்மாள் மற்றும் சித்தி அருட்சகோதரி ரெஞ்சிஸ்மேரி அவர்களை அன்பாய் அழைக்கிறேன். மூன்றாம் திரியில் ஒளியேற்ற அருட்பணியாளரின் ஞான பெற்றோர் திரு ஆரோக்கியராஜ் மற்றும் திருமதி லீலா அவர்களை அன்பாய் அழைக்கிறேன். நான்காம் திரியில் ஒளியேற்ற முட்டம் பங்கு பேரவை நிர்வாகிகளை அன்பாய் அழைக்கிறேன். ஐந்தாம் திரியில் ஒளியேற்ற மறைவட்ட முதன்மை குரு அருட்பணி ரூபஸ் அவர்களை அன்பாய் அழைக்கிறேன். ஆறாம் திரியில் ஒளியேற்ற தூய அலோசியஸ் இளங்குருமட அதிபர் அருட்பணி பஸ்காலிஸ் மற்றும் தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரி பிரதிநிதி அருட்பணி ஜேசு மரியான் அவர்களை அன்பாய் அழைக்கிறேன். ஏழாம் திரியில் ஒளியேற்ற வட்டகரை பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூஸ் அவர்களை அன்பாய் அழைக்கிறேன். எட்டாம் திரியில் ஒளியேற்ற முட்டம் மண்ணின் மூத்த அருட்பணியாளர் போர்ஜியோ அவர்களையும் புதிய குருவின் இறை அழைத்தலுக்கு வித்திட்ட அருட்பணி டோம்னிக் மற்றும் சூசை ஆண்டனி அவர்களையும் அன்பாய் அழைக்கிறேன். ஒன்பதாம் திரியில் ஒளியேற்ற எம் பங்கு தந்தை அருட்பணி அமல்ராஜ் அவர்களையும் இணை பங்கு தந்தையர்கள் அருட்பணி நிக்சன், அருட்பணி வின்சென்ட் அவர்களையும் அன்பாய் அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோம், மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே. தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானி. நான்
நான் அருட்பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் எசையா இறைவாக்கினர் எழுதிய திருநூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகமானது நீதியுள்ள அரசனின் வருகை பற்றி நமக்கு விவரிக்கின்றது. நீதியுள்ள அரசன் ஆவின் அருள்கொடைகளால் நிரப்பப் பெற்று நேர்மையை அறக்கட்சியாயும் உண்மையை இடைக்கட்சியாயும் கொண்டு நீதியோடு ஏழைகளுக்கு தீர்ப்பளிப்பார். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் என்ற செய்தியை மனதில் கொண்டு இவ்வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண்கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வாழ்க்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆவியை பொழிந்து அருள் பொழிவு செய்தார். என்னை அருள் பொழிவு செய்தார்.
உன்னில் உலகம் மகிழ்ந்து வாழ என்னை தேர்ந்தெடுத்தார். வாழும் காலம் உன்னில் நிலைக்க எனக்கு திடம் கொடுத்தார். உன்னில் உலகம் மகிழ்ந்து வாழ என்னை தேர்ந்தெடுத்தாய். வாழும் காலம் உன்னில் நிலைக்க எனக்கு திடம் கொடுத்தாய். வாழ்கிறேனே இயேசுவே உந்தன் துணையால் நான். தடைகள் அகற்றி உம் ஆட்சி மலர என்னை தந்திடுவே. எந்தன் பணியிலும் துணை வேண்டும், என்றும் உந்தன் அருள் வேண்டும். சுமைகள் சுமக்கவும் தோள் வேண்டும், சுமைகள் சுமக்கவும் கரங்கள் வேண்டும். என்னை நீ அழைத்தார், என்ன தகுதியை என்னில் கண்டார். உந்தன் கருவியாய் மாற்றிவிட்டார். எந்தன் தெய்வமே என்னை நீ அழைத்தார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோரை விடுவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும் என்னை தேர்ந்தெடுத்தார். வருந்தும் மாந்த கவலை போக்க என்னை அனுப்பி வைத்தார். உண்மை அன்பே பிறர் அன்பு என்று எடுத்து கூற வைத்தார். வருந்தும் மாந்தர் கவலை போக்க என்னை அனுப்பி வைத்தார். உண்மை அன்பே பிறர் அன்பு என்று எடுத்து கூற வைத்தார். வருகிறேனே இயேசுவே உந்தன் துணையால் நான். இன்னல் இடர்கள் மலை போல் வரினும் பயணம் தொடர்ந்திடுவே. எந்தன் பணியிலும் துணை வேண்டும், என்றும் உந்தன் அருள் வேண்டும். சுமைகள் சுமக்கவும் தோள் வேண்டும், சுமைகள் சுமக்கவும் கரங்கள் வேண்டும். என்னை நீ அழைத்தார், என்ன தகுதியை என்னில் கண்டார். உந்தன் கருவியாய் மாற்றிவிட்டார். எந்தன் தெய்வமே என்னை நீ அழைத்தாய், என்ன தகுதியை என்னில் கண்டாய். உந்தன் கருவியாய் மாற்றிவிட்டாய். எந்தன் தெய்வமே என்னை நீ அழைத்தாய். தெய்வமே தெய்வமே. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில்
நாம் அனைவரும் என்ன செய்தாலும் கடவுளின் மாட்சிக்காகவும் மற்றவர்களின் நலனுக்காகவும் செய்ய வேண்டுமெனவும் தான் பலன் அடைவதை நாடாமல் மற்றவர்கள் மீட்பு அடையும்படியாக அனைவரும் பயன் அடையும்படியாகவும் வாழ்ந்து கடவுளின் மாட்சிக்காக உழைத்த கிறிஸ்துவை போன்று நாமும் பிறருக்காக வாடும் வாழ்க்கையை பெற வேண்டி இவ்வாசகத்தை கேட்போம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகம் அதிகாரம் 10 இறைமுத்துக்கள் 31 முதல் அதிகாரம் 11 இறைமுத்து 1 வரை வாசி கேட்போம். நீங்கள் எதை உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 இறைவன் படைத்த நாளிதுவே அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 16 21 முடிய. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துவுக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே நிற்கின்றேன். மகிழ்ச்சி எனக்கு மட்டுமல்ல, இன்று முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருட்பணியாளர் போஸ்கோவுக்கும் நிறைந்திருக்கின்றது. அவரை பெற்றவர்கள் பல ஆண்டுகளாக இந்த நிகழ்வு எப்போது நடக்குமோ என்று காத்திருந்த பெற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி, உடன் பிறப்புகளுக்கும் மகிழ்ச்சி, அன்பியத்தார், சுற்றத்தார், ஏன் இங்கு வந்து அவருக்காக இறைவேண்டல் செய்ய வந்திருக்கக்கூடிய அவருடைய சக அர்ப்பணியாளர்கள், நட்பு அர்ப்பணியாளர்கள், உறவு அர்ப்பணியாளர்கள் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. போஸ்கோவினுடைய முதல் நன்றி திருப்பலியில் மறையுரை ஆற்றுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், ஆண்டவர் யாரை அருட்பணியாளராக தேர்ந்தெடுக்கின்றாரோ அந்த மனிதனுக்கு ஒரு சில நல் குணங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த குணங்கள் படிதான் இந்த அருட்பணியாளர் தன்னுடைய வாழ்வை, அருட்பணி வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கடவுள் ஆர்வம் கொண்டிருக்கின்றார். கடவுள் எதிர்பார்ப்புக்கு உகந்த ஒரு இறைப்பிள்ளைதான் இந்த அருட்பணியாளர் என்று நான் சொல்வேன். போஸ்கோ இன்று குருவாக இருக்கின்றார். இந்த இடத்தில் அவருக்கு மகிமையும் புகழும் சூட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த போஸ்கோ ஒரு அருட்பணியாளருக்கு முன்பாக ஒரு அருட்சகோதரராக இருந்தார். அந்த வாழ்வை நான் திரும்பி பார்க்க ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக அவரை சந்தித்த இடம் நம்முடைய புனித வளனார் மாணவர் தங்குகின்ற இல்லம், நம்முடைய மூத்த அருட்பணியாளர் டோம்னிக் அவர்கள் நடத்துகின்ற அந்த இல்லம். அங்கேதான் இந்த அருட்சகோதரை முதல் முறையாக சந்தித்தேன். சந்தித்த மாத்திரத்தில் அவருடைய பழக்க வழக்கம் நன்றாக இருந்தது. அதிகமாக பேச மாட்டார், எதையும் உரத்து சொல்ல மாட்டார், குறைவாக பேசுவார். அதே வேளையில் மனிதனுக்கு மரியாதை கொடுப்பதில் தெரிந்த ஒருவர். எப்பொழுதெல்லாம் பார்த்தாலும், பல அருட்கொடைகளை ஆண்டவர் கொடுத்தாலும், கொடுத்த கொடைகள் எனக்கு ஏராளமாக இருக்கின்றது, மனிதர்களை நான் மதிக்க மாட்டேன் என்பதல்ல. அருட்கொடைகள் நிறைய பெற்றாலும் ஆண்டவர் கொடுத்த அருட்கொடைகள் மனிதனை மதிப்பதற்கே என்று உணர்ந்த ஒரு அருட்பணியாளர் என்று நான் சொல்வேன். அருட்சகோதரராக இருந்தபோது பல நேரங்களில் அருட்சகோதரர்கள் விடுமுறைக்கு வந்தால் அதிகமாக அவங்க என்ன செய்வார்கள், ஒரு முறை வழக்கத்துக்காக பங்கு அருட்பணியாளர் வந்து சந்திப்பார். ஒரு முறை சந்தித்து விட்டு எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிடுவாங்க. கடைசியில் ஒரு லெட்டருக்காக வருவாங்க. செமினரிக்கு போன ஒரு கடிதம் கொடுங்கள் என்று வருவாங்க. ஆனால் அருட்பணியாளர் போஸ்கோ வித்தியாசமாக இருந்தார். தான் விடுமுறைக்கு வந்தாலும் தன்னுடைய பொழுதை மக்கள் பணியில் கழித்தவர். எப்போதெல்லாம் விடுமுறைக்கு வருகின்றாரோ நாம் அவரை நம்முடைய பங்கு பணியாளர் இல்லத்தில் நாம் பார்க்கலாம். காரணம், பங்கு பணி வாழ்வுக்காக நான் அனுப்பப்பட்டேன், ஆண்டவர் என்னை அதற்காகத்தான் தேர்ந்தெடுத்தார். பங்கு பணி வாழ்வுக்கு நுழைவதற்கு முன்பாக இந்த பயிற்சி பாசறையில் இருக்கின்ற போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி என்னை ஒரு பக்குவம் உள்ள அருட்பணியாளராக நான் திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் கருத்தாக இருந்தார். ஆகவே தான் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் அவரை நாம் பங்கு அருட்பணியாளர் இல்லத்திலே சந்திக்கலாம். ஆகவே தான் ஒரு தெளிவான விருது வாக்கை அவர் எடுத்திருக்கின்றார். என்ன விருது வாக்கு? நான் கிறிஸ்துவை போல்.
தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த முதல் திருமுகத்தில் 11வது அதிகாரம் இறை வார்த்தை 1, இந்த வார்த்தை தொடக்க வாக்கியமாக கொடுக்கப்பட்டுள்ளது. நான் கிறிஸ்துவை போல். ஆக விருது வாக்கை எடுக்கின்ற போது உண்மையான அருப்பணியாளர்கள் குழப்பம் ஏற்படும். பல மாதங்கள் தியானம் செய்வார்கள். நீங்கள் தியானம் செய்து விருது வாக்கை எடுங்கள் என்று சொல்வார்கள். ஒரு சில இடங்களில் பார்க்கின்ற போது பல அருப்பணியாளர்கள் தியானத்தை செய்வதில்லை. ஆனால் இந்த விருது வாக்கை, அதாவது நான் கிறிஸ்துவை போல் என்ற அந்த விருது வாக்கை போஸ்கோ எடுத்திருக்கின்றார் எனில் கண்டிப்பாக தியானத்துக்கு பிறகு எடுத்திருக்க முடியும். காரணம், இந்த விருது வாக்கு சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு சாதாரண மனிதனைப் போல் நான் வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படவில்லை. கிறிஸ்துவை போல். கிறிஸ்து என்பவர் யார்? மக்களுக்காக தன்னை கையளித்தவர், மக்களுக்காக எதையும் துறந்தவர், நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொன்னவர், மக்களை நோக்கி அந்த இடத்திலே மக்களை சந்தித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் சுதந்திரமாக இறைப்பற்றோடு பிரமாணிக்கத்தோடு விசுவாச வாழ்க்கை நெறி தவறி வாழாமல் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று அந்த விருது வாக்கு இவர் எடுத்திருக்கிறார். அதற்கு நாம் பாராட்ட வேண்டும். ஏதோ ஒரு விருது வாக்கை எடுத்து எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்பதல்ல. எடுக்கக்கூடிய விருது வாக்கு தன்னுடைய கடைசி மூச்சு வரை தன்னோடு பயணம் செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார். இவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த விருது வாக்கு நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்லுகின்றேன், இவர் தன்னுடைய அருப்பணி வாழ்வில் செயல்படுத்துவார். கிறிஸ்துவை போன்று மக்களை சந்திப்பார். அந்த மக்களை மக்கள் வாழுகின்ற இடத்தில் சந்திப்பார். அதே வேளையில் மக்களுக்கான பல நீரோட்டம் நிறைந்த காரியங்களை அவர் கண்டிப்பாக செய்வார் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். அதே வேளையில் இப்படிப்பட்ட அருப்பணியாளர் என் மண்ணிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் என்பதில் பெருமை அடைகின்றேன். உலகளாவிய திரு அவைக்கு அதிகமான அருப்பணியாளர்களை இந்த பங்கு சமூகம் கொடுத்திருக்கின்றது. தெளிவான கணக்கு இல்லை. இருந்தாலும் 48க்கு மேல் அருப்பணியாளர்கள் இந்த திரு அவைக்கு பணி செய்கின்றார்கள். சாதாரண அருப்பணியாளர்கள் அல்ல, புதிய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அருப்பணியாளர்களாக, குறிப்பாக கோட்டாறு மறை மாவட்டத்தில் மாற்று சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய பக்குவம் நிறைந்த அருப்பணியாளர்களாக இந்த மண்ணை சார்ந்த அருப்பணியாளர்கள் இருக்கின்றார்கள். காரணம், இந்த மண் சாதாரண விளைச்சலை கொடுக்கவில்லை. இந்த மண் கொடுத்தது, இந்த உலகத்தில் நீ பணி செய்ய போகின்ற போது பணி மக்களை மையப்படுத்தி, மக்கள் எங்கிருக்கின்றார்களோ அவர்களுடைய தேவை என்ன அறிந்து நீ பணி செய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எம் மண் அருப்பணியாளர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தில்தான் போஸ்கோவும் இருக்கின்றார். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் போஸ்கோவை பாராட்ட வேண்டும். போஸ்கோ இன்று எப்படி ஒரு தூய்மையான மனலை கொண்ட இறை மனிதராக, இறை ஊழியனாக இந்த இடத்தில் காட்சி கொடுக்கின்றானோ, இது தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மனித பலவீனம் சொல்ல முடியாது. காலங்கள் மாற மாற கோலங்களும் மாறலாம் என்று சொல்வார்கள். காலங்கள் செல்ல செல்ல இன்று இருக்கக்கூடிய மனித குணம் தொடர்ந்து இருக்க வேண்டும், மறைந்து போகக்கூடாது. இன்று எவ்வாறு ஒரு மனிதனை, சாதாரண மனிதனை மதிக்கின்ற பண்பை அவர் பெற்றிருக்கின்றாரோ, காலங்கள் கடந்து சென்றாலும் இறுதி வரை மனிதனை மதிக்கக்கூடிய பக்குவமான பண்பு வேண்டும். அதற்கு நான் 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே. முதலிலே, தாழ்ச்சியில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். பல பேர் சொல்வார்கள், ஒரு வீட்டில் சாமியாரா போயிட்டாங்களாப்பா எல்லாம் தலைகளாக மாறிடும், சாமியாரா கொஞ்சம் மமதை கூடிடும், இந்த வெள்ளை உடுப்பு போட்ட உடனே நாம் தான் எல்லாம் என்று நினைக்கக்கூடிய மனநிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் கடவுள் தாழ்ச்சி என்ற ஆடையை இந்த வெள்ளை துணி வழியாக கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த வெள்ளை துணியில் மறைந்திருப்பது அதிகாரம் அல்ல, ஆணவ போக்கு அல்ல, திருச்சபையில் இன்று அதிகமாக ஊடியிருக்கக்கூடிய அதிகார போக்கு என்பதல்ல. மாறாக இந்த வெள்ளை துணி வழியாக மாசற்ற உலகத்தை திரும்பவும் கொண்டு வர வேண்டும். அதற்கு லூக்கா 22வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 24 முதல் 30 அருமையான வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு இருக்கின்றார்.
அவர் அருகில் சற்று அருகில் சீடர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போது அவர்களுக்குள்ளே சண்டை வருகிறது. தமக்குள் யார் பெரியவர் என்று சண்டை வருகிறது. இயேசு உற்று நோக்கி பார்க்கின்றார். அங்கே குழப்பம் ஏற்படுகிறது, சண்டை ஏற்படுகிறது. எதற்காக சண்டை, ஏன் சண்டை என்று கேட்கின்றார். அப்போது சீடர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போது ஆண்டவர் அவருடைய எண்ணங்களுக்கு ஒரு அடி கொடுப்பார். அது எப்படி கொடுப்பார்? உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்ற மனிதன் தொண்டராக இருக்கட்டும். வெள்ளை அங்கி அணியக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அர்ப்பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இன்று முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்றுகின்ற போஸ்கோவாக இருந்தாலும் சரி, இந்த வெள்ளை துணி தாழ்ச்சியின் அடையாளம். அப்போது அவர் சொல்லுகின்றார், நீ வா. அழுக்கு வடிந்த அந்த காலை காட்டுகின்றார். பாதம் கழுவும் நிகழ்வை நடத்துகின்றார். நீ இங்கு இருப்பது அதிகாரத்துக்காக அல்ல, ஆணவ போக்குக்காக அல்ல, எதையும் செய்ய வேண்டும் என்ற திமிர்வாத போக்கு அல்ல. நீ இங்கு இருப்பது மக்களுடைய பாதங்களை கழுவவே. மக்களுடைய பாதங்களை கழுவி மக்களுக்கு முழுமையாக உன்னை பணியாற்றக்கூடிய ஒரு எண்ணத்தை உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வைத்துக்கொள்ள என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்வு வழியாக இடித்துரைக்கிறார். மாணவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை போஸ்கோவுக்கு காலம் கடந்து சென்றாலும் வேண்டும். இரண்டாவது, இருப்பதில் மகிழ்ச்சி காண வேண்டும். 12 ஆண்டுகள் பயிற்சி முடிந்த பிறகு அந்த குருவா அர்ப்பணியாளராக வருகின்ற போது ஒரு முட்டாள் உள்ளே சென்றாலும் வெளி வருகின்ற போது பொக்கிஷமாக வருவார்கள். திறமைகள் புடைசூழ வெளியே வருவார்கள். எந்த மனிதனையும் தன்னுடைய வார்த்தையால் வெல்லக்கூடிய சக்தி படைத்து வருவார்கள். அவ்வளவு தூரம் பக்குவம் உடைய மனிதர்களாக வெளியே வருவார்கள். வெளியே வருகின்ற போது மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வேளையிலே நாம் உச்சரிக்கக்கூடிய அந்த வார்த்தை வழியாக மக்கள் மனமாற வேண்டும். அதற்கு ஏன் வேண்டும்? பொறுப்பு, பதவி என்று அடுக்கி கொண்டு போவதல்ல. கிடைக்கக்கூடிய பொறுப்பில் இறைவனை வெளிப்படுத்த முடியுமா? கிடைக்கக்கூடிய பொறுப்பில் திருப்தி கண்டு இறைவனை முழுமையாக பறைசாற்ற முடியுமா என்ற ஒரு பணிக்கால திட்டம் போஸ்கோவுக்கு இருந்தால் இன்று இருக்கக்கூடிய பண்பு தொடர்ந்து இருக்கும். மூன்றாவது பண்பாக நாம் பார்க்க விரும்புவது கொடுப்பதில் மகிழ்ச்சி வேண்டும். கொடுப்பதில் மகிழ்ச்சி. எந்த அர்ப்பணியாளரும் சாப்பாட்டுக்கு வழியில் இறந்ததாக சரித்திரம் இல்லை. எல்லா அர்ப்பணியாளரும் எங்கு சென்றாலும் சாப்பாடு உண்டு, உடுப்பதற்கு உடை உண்டு, பொழுதுபோக்குவதற்கு இடங்கள் உண்டு. ஆனால் அந்த இடத்தில் கொடுப்பதில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். நான் செல்வங்கள் கொடுங்கள் என்று சொல்ல மாட்டேன். சாமியாரை விட இன்று மக்களிடம்தான் செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சாமியார் கொடுக்க வேண்டியது அன்பையும் மன்னிப்பையும் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் தான் ஒரு அர்ப்பணியாளர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் ஒரு அர்ப்பணியாளர் எப்படி பார்க்கின்றார்கள்? ஒரு தூய்மை நிறைந்த மனிதனாக. அதே வேளையில் பொய்யோடு வரக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். ஒருவேளை நாம் மாசற்ற மனிதர்களாக இருப்போம். நம்மளை புரிந்து கொள்ளாமல் நமக்கு எதிராக ஏதாவது புகழ்களை செய்து கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் மன்னிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். காரணம், இந்த மக்களுக்காகத்தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். இந்த மக்களுக்காகத்தான் நம்முடைய பணியை மேற்கொள்ள நாம் தயார் செய்துள்ளோம். இந்த 3 நிகழ்வு, குறிப்பாக தாழ்ச்சியில் மகிழ்வு, இருப்பதில் மகிழ்வு, மக்களை புரிந்து கொள்வதில் மகிழ்வு, இந்த 3ம் இருக்கின்ற போது உன்னுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த பலி முழுவதும் நாங்கள் உனக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எல்லா வல்ல ஆசிரை உனக்கும் நீ வரக்கூடிய காலங்களில் உன்னுடைய மக்களுக்கும் கொடுத்து ஆஸ்வதிக்க தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆமென். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ்
ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆகிய அனைவரும் நல்லாயலாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ரஷ்யா, உக்ரைன், இலங்கை ஆகிய நாடுகளில் அமைதி சமாதானம் நிலவி நல்ல நிலைக்கு திரும்ப வரவும் மற்றும் பாரத நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலன் பாராது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வேலை வாய்ப்புள்ள சிறந்த செயல் திட்டங்களை பயனுள்ள வகையில் நிறைவேற்றவும் மக்கள் அனைவரும் கல்வி, பொருளாதாரம், பண்பாட்டில் மேலும் வளரவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, இறைப்பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட அருட்பணி ஜான் போஸ்கோ தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை திறம்பட நிறைவேற்றவும் உமக்கு உண்மை உள்ள ஊழியராய் விளங்கவும் தங்கள் இறைப்பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கனிகளை கொடுக்கின்ற அருள் வார்த்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே, ஒரே திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான விசுவாசத்தால் இணைக்கப்பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ப வாழவும் உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் விசுவசிப்போர் அனைவரிடமும் ஒற்றுமையும் அமைதி உணர்வும் உருவாக உறுதியுடன் உழைக்கவும் உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா அம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளமான வாழ்க்கை தருகின்ற இறைவா, இது நாள் வரையில் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற சகல நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அருட்தந்தை ஜான் போஸ்கோவின் பெற்றோர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று குடும்பத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் கருத்தாய் படிக்கவும் அவர்களுக்கு போதிய அறிவையும் சிறந்த ஞானத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையில் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்து வைப்போம். அன்பான ஆண்டவரே, புதிய குருவாக என்னை தேர்ந்தெடுத்து இறையாட்சியின் பணித்தளத்தில் பணி செய்வதற்காக என்னை தயாரித்துள்ளீர். என்னுடைய வாழ்விலே நான் பயணிக்கின்ற போது எதிர்வருகின்ற எல்லா இன்பங்களையும் துன்பங்களையும் இடர்களையும் உள்ளவாறே ஏற்றுக்கொண்டு உம்முடைய துணையோடு நான் பயணித்து இந்த மண்ணுலகை உமது ஆட்சியை பரவ செய்வதற்கு தேவையான அருளையும் ஆச்சரியம் தர வேண்டுமாயினும் உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். சிறப்பாக இங்கே குழுமியுள்ள ஒவ்வொருவரும் தங்கள் மன்றாட்டுகளை பாதம் வைக்கின்றார்கள். இந்த மன்றாட்டுகளுக்கு நீரை செவிசாய்த்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் வளங்களையும் பொழிந்து ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்து வழிநடத்த வேண்டுமாயினும் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கை பவனி.
என்னோடு ஒன்றாகினார். எல்லாமே உனதாகினார். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தார். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னை அள்ளி தந்தாய். வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அதில் நிகழென்பதோ நிழலாவியம். வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அதில் நிகழ்வென்பதோ நிழலோவியம். நிலையான உறவாக யாரும் இல்லை, குறையாத நம்பிக்கை எதுவும் இல்லை. நிலையான உறவாக யாரும் இல்லை, குறையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. என் வாழ்வில் நிறைவே இல்லை, நீ வந்தால் குறைவே இல்லை. பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தார். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னை அள்ளி தந்தாய். அருளாக்கிடும் ஒளிவெள்ளம் நீ, என் இதயம் தேடும் அருள்வள்ளல் நீ. இருள் நீக்கிடும் ஒளி வெள்ளம் நீ, என் இதயம் தேடும் அருள் வள்ளல் நீ. உன் வார்த்தை ஒளி தீபம் எரிகின்றதே, என் வாழ்வில் கீழால் சிவக்கின்றதே. உன் வார்த்தை ஒளி தீபம் எரிகின்றதே, என் வாழ்வில் வானம் சிவக்கின்றதே. இருளேறாய்ந்து தடுமாறும் வினை நீங்கி புது வாழ்வில் ஒளி தோன்றுதே. பலியாக என்னை தந்தே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடன் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருட்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருட்பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்கான பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்
மகிழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் யாவுமே உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா தூயவர் தூயவர் ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி நிரம்ப பெற்றவரே உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா தூயவர் தூயவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சி தேவ சகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் மற்றும் எங்கள் பாதுகாவலர்கள் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வாடுவோம். உமது திருவுளம்
நோய் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள்வில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு இறைவன் தந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருமத்தினை காத்து நிலைநிற்பதாக. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என்றென்றும் இனிதாக பாடும். காமையும் காணும் உயிராக நான் என்னாவில் ஆனந்தராகும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார்,
வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் பின்னாவில் ஆனந்த ராகம் எழில் கொண்ட மன்னாம் மடக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினேன் கொண்டு மன்னாவும் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினேன் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன் அன்பில் ஒன்றாகிறேன் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம் பட்டோடும் உயிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன் மன்னானி காண மகிழ்வென்னையாள் உனக்காக யாழ் வீசினேன் பல வண்ண பட்டோடும் உயிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன் மன்னானி காண மகிழ்வென்னையாள உனக்காக யாழ் வீசினேன் வாராதோ இன்பம் தீராதோ துன்பம் வாராதோ இன்பம் நீங்காத துன்பம் உம்மாண்பு நிறைவானது உம்மாட்சி நிலையானது உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம்
கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சில் இனிதாக பாடும் காணும் மயிலாக நானும் என்னாலும் ஆனந்தராகும் உணவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் இன்னாவில் ஆனந்த ராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் இன்னாவில் ஆனந்த ராகம் பிரியமானவர்களே, நன்றி கலந்த உள்ளத்தோடும் மகிழ்ச்சி பெருக்கோடும் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் என்னுடைய வாழ்விலே மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பொன்னாள். ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்று நாம் மலைப்பது போல இத்தருணத்தை நிலைத்து நானும் மலைக்கிறேன். 12 ஆண்டுகள் உடனிருந்து குருத்துவ பயிற்சி வாழ்வில் வழிநடத்தி தடுமாற்றத்தின் மத்தியிலும் தடம்புரள விடாமல் உருமாற்றத்தில் நிலைத்து நிற்க செய்து நான் கிறிஸ்துவை போல் வாழ வளர பணிபுரிய வழிகாட்டிய எல்லாம் வல்ல மூவொரு இறைவனுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றியை பணிவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கோட்டாறு மறை மாவட்டத்திற்காக அருட்பணியாளராக அருட்பொழிவு செய்த கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் மேதகு நசரேன் சூசை அவர்களுக்கு என் உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை குரு மாணவராக தேர்ந்தெடுத்து வழிகாட்டிய மேனாள் ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களுக்கு மிகச் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை குருத்துவ பணிக்காக காணிக்கையாக்கிய என் அன்பு பெற்றோர் திரு ஜெரோம் திருமதி திரேசம்மாள் அவர்களுக்கும் வழிகாட்டிய அன்பு சித்தி அருட்சகோதரி ரஞ்சிஸ் மேரி டிஎம்ஐ அவர்களுக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உறவால் உடனிருந்து அழைப்பில் உற்சாகமூட்டிய அன்பு உடன்பிறப்புகள், அத்தான்கள், அண்ணிகள், பாசமுள்ள குழந்தைகள், உறவினர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உற்ற தோழர்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலியில் பங்கெடுத்து என்னோடும் எனக்காகவும் இணைந்து ஜெபித்த முதன்மை அருட்பணியாளர்கள் அருட்பணி ரூஃபஸ், அருட்பணி தேவதாஸ் மற்றும் அருட்பணி சேல்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அருட்பணி ஆனந்த் அவர்களுக்கும் எனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலியில் பங்கெடுத்து
எனக்காக ஜெபித்த நாகர்கோவில் புனித அலோசியஸ் இளங்குருமட அதிபர் அருட்பணி பஸ்காலிஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய முதல் நன்றி பலியில் கலந்து கொண்டு எனது மகிழ்ச்சியில் பங்கெடுத்த முட்டம் மண்ணின் அருட்பணியாளர்கள், சிறப்பாக மறையுரையாற்றிய அருட்பணியாளர் ஜெலஸ்டின் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து குருக்களுக்கும் மகிழ்வான நன்றியை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு இணைந்து நன்றி பலியாற்றிய புதிய குருக்களாகிய என்னுடைய சக நண்பர் குருக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூந்தமல்லி தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியிலிருந்து என்னுடைய குருத்துவ பட்டமளிப்பு விழாவிற்கு வந்த எங்களுடைய அதிபர் தந்தை ஜோ ஆண்ட்ரம் அவர்களுக்கும், முதல் நன்றி திருப்பலிக்கு வருகை தந்து எனக்காக இறையாசீர் பெற்று தந்த பிரதிநிதி தந்தை அருட்பணியாளர் ஜேசுமரியான் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்பில் உடனிருந்து பயணித்த முன்னாள் பங்கு தந்தையர்கள் அருட்பணி சிராஜ், அருட்பணி பஸ்காலிஸ் மற்றும் முன்னாள் இணை பங்கு தந்தையர்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அருட்பணி வாழ்வில் உருவாக ஊக்கம் பெற உறுதுணையாக இருந்த முட்டம் புனித வளனார் இல்லம், அதனை இயக்கிய அருட்பணியாளர் டோமினிக், அருட்பணி உபால்ட், அருட்பணி கிளேட்டன் மற்றும் அருட்பணி சூசை ஆண்டனி ஆகியோர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக அருட்பணி சூசை ஆண்டனி அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குருத்துவ வாழ்விற்கு அடித்தளமிட்டவரும் எனக்கான இறையளத்தலை சுட்டிய காட்டியவரும் அருட்தந்தை அவர்களே. அவர்களுக்கு எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். களப்பணியில் கிறிஸ்து நகர் பங்கு தளத்தில் என்னை உருவாக்கிய அருட்பணி லியோன் ஹென்சன் அவர்களுக்கும், பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்களுக்கும், கோட்டாறு இயக்கங்களின் ஒருங்கிணையத்தின் முன்னாள் இயக்குனர் அருட்பணி அருள்ராஜ் அவர்களுக்கும், கோடிமணி பங்கு தளத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்ற வாய்ப்பளித்த அருட்பணி ஸ்டீஃபன் ஹென்றி அவர்களுக்கும், கோடிமுனை பங்கு பேரவை மற்றும் பங்கு இறை மக்கள் அனைவருக்கும் பாசமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக திருத்தொண்டு பணியில் வட்டகரை பங்கு தளத்தில் என்னை அதிகமாக உருவாக்கிய அருட்பணி ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கும், அருட் சகோதரிகளுக்கும், பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு இறைமக்கள் என ஒவ்வொருவருக்கும் எனது பாசமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உருவாக்கத்தில் துணை நின்று அனைத்து குருமடங்கள், குறிப்பாக நாகர்கோவில் தூய அலோசியஸ் இளங்குருமடம், பூந்தமல்லி தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரி, மதுரை கிறிஸ்து இல்ல ஆன்மீக குருமடம் ஆகியவற்றில் பணிபுரிந்த அதிபர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குருத்துவ பயிற்சி காலத்தில் களப்பணியாற்றிய மதுரையில் உள்ள பழங்கானத்தம், சென்னையில் உள்ள மேட்டுப்பாளையம், படப்பை, ஆரம்பாக்கம் ஆகியவற்றின் பங்கு தந்தையர்களையும் பங்கு மக்களையும் இத்தருணத்தில் எண்ணி பார்த்து நன்றி கூறுகிறேன். எனக்கு ஞானமும் ஒழுக்கமும் அறிவும் நல்கிய எனது ஞான பெற்றோர் திரு ஆரோக்கியராஜ், திருமதி லீலா அவர்களையும், புனித ஜான் தொடக்கப்பள்ளி மற்றும் சகல புனிதர்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களையும், மறைக்கல்வி ஆசிரியர்களையும், கல்லூரி பேராசிரியர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய முதல் நன்றி திருப்பலிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைத்த முட்டம் பங்கு தந்தை அருட்பணி அமல்ராஜ் அவர்களுக்கும், இணை பங்கு தந்தையர்கள் அருட்பணியாளர்கள் நிக்சன் மற்றும் வின்சென்ட் அவர்களுக்கும், பங்கு பேரவை மற்றும் உறுப்பினர்கள், மிகச் சிறப்பாக ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும், அன்பியங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வழிபாடு சிறப்பாக அமைய உதவிய அருட்சகோதரிகளுக்கும், வழிபாட்டு குழு உறுப்பினர்களுக்கும், பீடச்சிறார்களுக்கும், கோவில் பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
திருப்பலியில் ஆர்வமுடன் இசை மீட்டி அருமையான பாடல்கள் பாடி இறையருளை பெற்றுச் செல்ல உதவிய பாடகர் குழு மற்றும் அதனை வழிநடத்திய திரு ரத்னம் அவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த அனைத்து நல்உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலியில் பாடல்கள் பாடிய பங்குத்தந்தை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக கலை மற்றும் வரவேற்பு நிகழ்வுகளை தயாரித்து தொகுத்து வழங்க இருக்கும் மறைக்கல்வி மன்ற நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இன்றைய நாளின் முதல் நன்றி திருப்பலியை லைவ் ஸ்ட்ரீம் செய்த நாஞ்சில் டிவி குழுவினருக்கும் புகைப்படம் எடுத்த புகைப்பட கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வழிபாட்டில் கலந்து கொண்டு எனக்காக இறைவேண்டல் செய்து எங்கள் மகிழ்வின் தருணங்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து அருட்சகோதரர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் இறை மக்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காவது நன்றி சொல்லாமல் விட்டிருந்தால் அவர்களுக்கும் நன்றிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியிலே என்னோடு உடன் பயணித்த படித்த சக பணியாளர்களான புதிய குருவான அருட்தந்தை கிங்ஸ்லின் அவர்களுக்கும் சகோதரர் மகேஷ் அவர்களுக்கும் திருத்தொண்டர் ஜெயராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, திருப்பலி முடிந்த பின்பு இறை மக்களுக்கு திரு ஜேபிஆர் திருமண மண்டபத்தில் வைத்து அன்பின் விருந்து பகிரப்படும். அனைவரும் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருக்களுக்கும் அருட்கண்ணியர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் பங்குத்தந்தை இல்லத்தில் உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான பங்கு மக்களே, சகல புனிதர்களுடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் வாழுகின்ற பங்கு மக்களாகிய நம் யாவருக்கும் என் நன்னாளும் மிக மிக முக்கியமான ஒரு நாள். நம் மண்ணிலிருந்து நம் மறை மாவட்டத்திற்காக புதிய குரு அருள் தந்தை ஜான் போஸ்கோவை பெற்றமைக்கு நம் பங்கு இறை சமூகம் சார்பாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். இவரோடு இணைத்து நம் பங்கின் மொத்த குருக்களில் இவர் 42வது குரு. எனவே ஆண்டவருக்கு மீண்டும் நாம் நன்றி சொல்லுவோம். எனவே நம்முடைய புதிய குரு ஜான் போஸ்கோ அவர்களை நம் பங்கு இறைமுகம் சார்பாக இறைமக்கள் யாவருடைய சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு நான் கிறிஸ்துவை போல் என்கின்ற விருது வாக்கை தன் சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்து காட்ட இவர் துவங்குகின்ற இந்த குருத்துவ துறவு வாழ்வு பணி சிறப்பாக அமைந்திட இவரை பங்கு மக்கள் யாவருடைய சார்பாக பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி கௌரவிக்கின்றோம். பங்கு மக்கள் சார்பாக நினைவு சின்னமும் வழங்கப்படுகிறது. நம்முடைய மண்ணின் மைந்தர் புதிய குரு அருள் தந்தை ஜான் போஸ்கோ அவர்களோடு இணைந்து நம் மறை மாவட்டத்திற்காக திருநிலைப்படுத்தப்பட்ட அவருடைய தோழர்கள் குருக்களையும் பங்கு சார்பாக நினைவு பரிசு கொடுத்து வாழ்த்துகின்றோம். புதிய குரு அருள் தந்தை விஜின் பிரைட் பீடத்திற்கு முன்பாக வரவும். அருள் தந்தை ஜிப்சன்,
அருள் தந்தை ரெஜின், அருள் தந்தை ஆண்ட்ரோ, அருள் தந்தை மிலன், அருள் தந்தை கில்பின், அருள் தந்தை ஜெனிஸ் கவின், அருள் தந்தை வின்ஸ் சிஜு, அருள் தந்தை அனில், மண்ணின் மைந்தர் புதிய குரு ஜான் போஸ்கோவையும் ஏனைய புதிய குருக்களையும் வாழ்த்திய பங்கு பேரவை சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் யாவருக்கும் நன்றிகள். அன்பார்ந்த பங்கு மக்களை, திருப்பலி நிறைவுற்றதும் JPR திருமண மண்டபத்தில் வைத்து புதிய குரு அருள் தந்தை ஜான் போஸ்கோ அவர்களை வாழ்த்துகின்ற நிகழ்வு நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் யாவரும் JPR திருமணத்தில் விரைவாக வந்து சேர அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பான பங்கு மக்களே, புதிய குரு ஜான் போஸ்கோ அவர்களை நம் மறை மாவட்டத்திற்காக இறைபணிக்காக தியாகம் செய்த அவருடைய அன்பு பெற்றோரையும் நாம் பங்கு சார்பாக நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எனவே புதிய குருவின் தந்தை அவர்களையும் தாய் அவர்களையும் பீடத்திற்கு முன்பாக அன்போடு அழைக்கின்றோம். புதிய குருவின் தந்தைக்கு நம்முடைய இணை பங்கு தந்தை நிக்சன் அவர்களும், தாய்க்கு இணை பங்கு தந்தை வின்சென்ட் அவர்களும் பொன்னாடை போர்த்து மரியாதையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வார்கள். தயவு செய்து பீடத்திற்கு முன்வரவும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலை வணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும்
உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்று பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நிலவை போல் அழகுள்ளவளா, கதிரவனை போல் ஒளியுள்ளவளா, அதிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. அழகு அழகு இன்ன அழகு இன்ன அழகு. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. தேவானின் நீச்சுனையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள் மகளே. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. இனிமையில் தூய்மை தாட்சியின் மேன்மை, வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கன்னிமையின் தூய்மை, சாட்சியின் மேன்மை, வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை
அமுதே அழகு நீ வாழ்க நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு.